வேலூர் மாவட்டம் இருசக்கர வாகனத்தில் செல்போன் பேசிக் கொண்டு வந்தவரை தீவிரவாதியை பிடிப்பதை போல் மடக்கி பிடித்து தாக்கிய காவல் ஆய்வாளர். ஏன் அடித்தீர்கள் என காவல்துறையிடம் வாக்குவாதம். தான் குற்றம் செய்யாத நிலையில் தன்னை ஏன் அடித்தீர்கள் என கேட்டவரை ஜீப்பில் தள்ளி காலை உடைத்து காவல்துறையினரின் மனிதாபிமானமற்ற செயல். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசாரின் வெறி செயல், மக்கள் அதிர்ச்சி. வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன், பொறுப்பு சத்துவாச்சாரி காவல் நிலையம், போலீசாருடன் பணியில் இருந்தபோது அவ்வழியாக சத்துவாச்சாரி பகுதியை சேர்ந்த எலக்ட்ரிஷியன் பாபு என்ற வாலிபர் இருசக்கர வாகனத்தில் செல்போனில் பேசிக் கொண்டே வந்தார். அதனை கண்ட ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் இருசக்கர வாகனத்தை மடக்கி நிறுத்தி இருசக்கர வாகனத்தை விட்டு கீழே இறங்குமாறு கூறினார். வாலிபர் பாபு கீழே இறங்கிய போது ஏன் செல்போனில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுகிறாய் என கூறி திடீரென ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் பாபுவை அடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறைந்த பாபு ஆய்வாளரிடம் என்னை ஏன் அடித்தீர்கள், நான் என்ன குற்றம் செய்தேன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் வாக்குவாதத்தின் போது ஆய்வாளரை தகாத வார்த்தையில் பாபுவும் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் பாபுவை சரமாரியாக தாக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றும் போது 2 கால்களும் வெளியில் இருந்த நிலையில் வாகனத்தின் பின் கதவை மூட முயன்ற பொழுது பாபுவின் காலை உடைத்தார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செல்போன் பேசி வந்தவரை தீவிரவாதியை மடக்கி பிடிப்பதை போல் பிடித்து அடித்து மூக்கில் குத்தி குண்டுகட்டாக பாபுவை தூக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றிய சம்பவம் மனிதாபிமானமற்ற செயல் என பொதுமக்கள் முகம் சுளித்தனர். காவல்துறையினரின் செயலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காவல்துறையின் ஆணையர் பொதுமக்களிடம் காவல்துறையினர் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய நிலையிலும் இதுபோன்ற காவல்துறையினர் அராஜகமாக செயல்படுவது காவல்துறைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். தாமரை தமிழ் நியூஸ், வேலூர் மாவட்ட செய்தியாளர் தாமோதரன் சி.